ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இது என்னென்னு நினைப்பாக்குறீங்க. இதுதான் செவந்தி செடின்னு சொல்லுவாங்க. ஒரு செடியில் எம்புட்டு வேலை முட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு செடியில் மட்டுமே 20 முட்டுக்கிட்ட இருந்திருக்கும். அவ்வளோ முட்டு, நிறையா முட்டு அறுவடை பண்ணிட்டோம், நிறையா அறுவடையும் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ முட்டு இருக்குன்னு. அங்கிட்டு பாருங்கள், எங்கிட்ட பார்க்கணுன்னு சொல்லலை, அவ்வளோ முட்டை இருக்குது. இது இன்னொரு செடியில் ஒரு முட்டை இப்போ தான் ஃபஸ்ட்டு முட்டை விடுது. அதுக்கப்புறம் நிறைய முட்டை விடும். இதுதான் சரஸ்வதி கீரை, வல்லார கீரைன்னு சொல்லுவாங்க, சரஸ்வதி கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து வெத்தலை, நாட்டு வெத்தலை. இது வந்து ரொம்ப நல்லது. சும்மாவே நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம், அப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பூச்சி பிடிச்சி செத்து போச்சு இந்த செடி, செவந்தி செடி. இதெல்லாம் இந்த செடிலாம் செவந்தி செடி தான், இந்த முட்டு கட்டலை. இதுதான் மஞ்சள் செடின்னு இந்த செடி வந்து 3வது செடி வளருதோ வளரலையுன்னு. ஆனால் வளர்ந்துருச்சு. அடுத்த வாட்டில் நிறையா போட்டுடலாம். இந்த பாருங்கள், அது ஸ்டெம்ப் அதிகமாக லேஸாக தான் இருக்கும், ஆனால் நிறையா காய் காய்ச்சிருக்கும். இது என்னென்னு நினைப்பாக்குறீங்க, இதுதான் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் நிறையா போடுவோம், ஆனால் இந்த வாட்டி ஒரு செடி தான் போட்டிருக்கோம். இதுதான் வாழைத்தாறு. 4 வாழைத்தார் தள்ளி இருக்குது, 2 பூ விட்டுருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் இப்போ தள்ளிடும். இது வந்து கனகாம்பரம் ஒரு செடி இருக்குது. இப்போ அது வந்து நிறைய பூ பூத்துருக்கு. எவ்வளோ செடி இருக்கு பாருங்களேன் ஒன்றுலேயே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.